A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நேர்களே வணக்கம், இது சாணக்யா. இன்று நம்மோடு புவிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம். வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் தொடர்ந்து ஒரு பரபரப்பு தொற்றி வருகிறது. தாலிபான்னால ஆப்கானிஸ்தான் பார்டர் பாகிஸ்தானுக்கு பிஸியாக இருக்க மீண்டும் அங்கே ஒரு அமைதி ஏற்படுத்த இந்த பக்கம் அவங்க ஃபோக்கஸை திருப்பியிருக்காங்க. இன்டெல் ரிப்போர்ட் படி பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான்லேயோ இல்லை ஜம்மு காஷ்மீர் வழியாவோ பாகிஸ்தான் ஊடுருவல்களை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் முஜாஹிதீன்களை தயார்படுத்தி இருப்பதாகவும் பேஸ்லாம் திருவி பாவல்பூர்லேருந்து எல்லாத்தையும் அரசு பணத்தில் மீண்டும் கட்டுமானம் கட்டியிருப்பதாகவும் இன்டெல் ரிப்போர்ட் அசஸ்மெண்ட்டாக வந்திருக்கிறது, ஊடகத்திலையும் வந்திருக்கிறத பார்க்குறோம். அதெல்லாம் தாண்டி ஒரு கண்ணை உறுத்தக்கூடிய வகையில் ஒரு புருவத்தை உயர்த்தி வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்னு யோசிக்கக்கூடிய வகையில் பார்த்தோம் அப்படின்னா 48 மணி நேரத்துக்குள்ள இந்தியன் ஆர்மி தன்னுடைய 7 தியேட்டர் கமாண்ட் அது எல்லாத்தையும் ஆப்ரேஷனல் ப்ரிப்பேர்னஸை செக் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்குது? ஜென்ரல் ப்ரிப்பேர்னஸ்ன்னு சொல்கிறாங்க, ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னா இதில் 2 மீட்டிங் நடந்திருக்கு. ஒன்று இந்தியன் ஆர்மியோடைய ரீஜனல் டெஸ்டிங் ஆஃப் ஆல் த ப்ரிப்பேர்னஸ்ன்னு சொல்லலாம். அக்டோபர் மாதத்தோடைய ஃபஸ்ட்டில் நடந்தது, ஃபஸ்ட் வீக்கில். நேவியோடது இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வீக்ஸ் பேக் நடந்தது. 1 வீக் பேக் நடக்குது. இல்லை, அது வேறு ஒன்று நடக்குது. இது வேறு இன்னொன்று யுனைடெட் நேஷன்ஸோடைய அந்த மீட்டும் நடந்தது. ஸோ 3 மீட் நடந்திருக்கு. இந்த 3 மீட் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேட்டஸ் என்னன்ற செக் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். 3 இருக்குது. ஸோ இந்த 3த்தையுமே எடுத்து வச்சாலும் இப்போ பாகிஸ்தான் அந்த சைடில் அவங்க விட்டது, அதாவது அவங்க எந்த டைமில் ஆப்கானிஸ்தான் காபூல் அட்டாக் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா முட்டாக்கி வாசியர். ஸோ நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சரோட ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வரும்போது அன்றைக்கி இவங்க தாக்குதல் பண்ணாங்க. பதில் தாக்குதல் சிமுத்தி வச்சு விழுந்தது. அதுக்கப்புறமா 2 பக்கமும், அதாவது கத்தார் மீடியேட் பண்ணாங்க. ஸோ 2 பேர் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொன்னோடனே சரி ஆப்கானிஸ்தான் சொன்னாங்க நான் கம்முன்னு இருக்க ரெடி, அவன் கம்முன்னு இருக்கானான்னு கேளு. ஸோ அதுக்கப்புறமா கம்முன்னு ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா அசிம் முனீர் பேச ஆரம்பிக்கிறார். அசிம் முனீர் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இது ஆப்கானிஸ்தானோட நடக்குது. அசிம் முனீர் என்ன சொல்கிறாருன்னா, நேத்திக்கு 2 நாள் பேசுகிறதுல வெவ்வேறு விஷயத்தில் பேசும்போது இந்தியா மீது அணு ஆயுதம் திருப்பி அதே பழைய குழி அந்த கதையை திருப்பி எடுத்துகிட்டு வர்றாரு. ஸோ பண்ணும்போது அவங்க கண்டிப்பாக நான் தீபாவளிக்கும் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, ஸோ அதுக்கு சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி. ஸோ இப்போ அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. தே வில் அட்டாக் சம்திங். ஏதாவது ஒரு இடத்துல வம்புக்கு இழுத்தே ஆகணும் அவங்களுக்கு. ஸோ வம்புக்கு இழுத்தா மாத்திரம்தான் இந்தியா ரிட்டாலியேட் பண்ணுவாங்க. இப்போ ஆப்கானிஸ்தான் அடித்தாங்க, 100 பேர் கிட்டத்தட்ட செத்து போயிருக்கிறதா சொல்கிறாங்க ஆப்கானிஸ்தானோட அட்டாக்கில். ஸோ இந்தியா அப்போ ஒன்றுமே இல்லைன்னு அவங்க பூசி மழுங்கினாங்க. இந்தியா அட்டாக் பண்ணும் போதும் அதே தான் சொன்னாங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் சோல்ஜர்ஸோட லைஃப்லாம் ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் பின்னாடி மேபி ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு போஸ்டோமஸாக ஏதாவது ஒரு கேலண்ட்ரி அவார்டு கொடுப்பாங்க, அவ்வளோதான். தவிர ஒரு போர் வீரன் போர் புரிஞ்சு செத்து போகிறான்னா அவனுக்கான அது அவனோட உரிமை. அது ஆக்சுவலாக வீர மரணம்ன்றது. ஸோ அது கூட கொடுக்க மாட்டாங்கிறாங்க, யார் செத்தான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த லெவலில் தான் பாகிஸ்தான் இருக்குது. பட் தே வில் ஹாவ் ஒன் மிஸ்அட்வென்ச்சர் இன் திஸ் மந்த் ஆர் அனதர் 15 days to 30 days கண்டிப்பாக செய்வாங்க அவங்க. இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா இப்போ கூட காலையில் பார்த்தோம்னா ஒரு ஜாயிண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் சிஆர்பிஎஃப் ஆஸ் வெல் அஸ் ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜம்முவில் பார்க்குறோம், உதாம்பூரில் ஒரு ஜாயிண்ட் ஆப்ரேஷன் எடுத்திருக்காங்க. ஜெய்ஷி முகமதுடைய டெரரிஸ்ட் நிறையா இன்ஃபில்ட்ரேஷன் அட்டெம்ப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டாட் அவங்களுடைய பார்டர் ஆக்ஷன் டாஸ்க் டீமுடைய அவங்களுடைய ஃபோர்ஸ் பாகிஸ்தான் ஊடுருவலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் அவங்க ஊடுருவல்களுக்கான விஷயங்களை பண்ணி ஊடுருவத்துக்கு ஆட்களை அனுப்பியிருப்பதாக தகவல் ஸ்பெஷல் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஒய் பாகிஸ்தான் இஸ் டெஸ்பரேட்? ஏன் அவ்வளோ ஒரு அட்டாக் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது? வேறு என்ன இருக்குது பாகிஸ்தானில்? இப்போ பாகிஸ்தானில் அதாவது இப்போ இந்தியாவில் ஆக்டிவிட்டீஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இந்தியாவில் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்க்கு ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, மிலிட்ரிலையும் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ எதுவும் பிரச்சனையுமே இல்லை. இப்போ யார் தோற்று போனதா உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியா ஃப்ளைட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. யாருடைய விமானம் அடிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்களோ அவங்க
எல்லா இடத்துலையும் ஒழுங்காக தான் போயிட்டுருக்காங்க. யார் அடித்தோம் சொல்கிறானா அவன் தான் பத்தட்டு போய் ஊர் முழுக்க நான் தான் ஜெயித்தேன்னு சொல்லிட்டு தெரியுறான். ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா 2 பக்கமும், அதாவது கிழக்கு மேற்கு 2 பக்கத்துலேயுமே பெரிய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ ஆப்ரேஷன் சிந்தூர் இஸ் நாட் ஒன்லி ஃபார் இந்தியா, இட் இஸ் ஃபார் த வேர்ல்டு. ஸோ ஒரு பெரிய என்ன சொல்கிறது, குவாண்டம் ஷிஃப்ட் இன் மிலிட்ரி லாஜிஸ்டிக்ஸ் சப்ளை செயின் அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ இதில் வந்து மெயினாக பார்த்தோன்னா, சைனாவோட விமானங்கள் அடித்து வீழ்த்தப்பட்டிருந்தாலும் சைனா வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ இந்தியாவோட அதுக்கப்புறமா ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா பிரைம் மினிஸ்டர் சைனாக்கே போயிட்டு வந்துட்டார், அதை விட்டுருங்க. ஸோ சைனாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவு வலுப்பட்டிருக்கு. ஸோ ஃப்ளைட் ட்ராவல் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அப்போனா அந்த பக்கம் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ பாகிஸ்தான் இழந்தது எந்த விமானம் அப்படிங்கிறது தான் கேள்வி. நம்மளுடைய விமானப்படை தளபதி சொல்லிட்டாரு, எஃப் ரக விமானத்தை வீழ்த்திட்டோம், 6லேருந்து 7 வரைக்கும் போயிருக்குப்பா, பெரிய ஏவாக்ஸ் முதற்கொண்டு ஊந்துருக்குது. ஸோ இப்போ இவங்களுக்கும் ப்ரூவ் பண்ணோம், பாகிஸ்தான் வந்து நான் கூட ஃப்ளைட்டு தான் கொடுக்க முடியும், ஓட்ட முடியும்னு கேட்பாங்க கண்டிப்பாக அமெரிக்கா. ஸோ உங்ககிட்ட ஃப்ளைட்டு தான் கொடுக்க முடியும், அதை நானே வந்து ஓட்டுறதுக்கு நானே ட்ரெயின் வேணால் பண்ணலாம். பாகிஸ்தான் விமானிகளுடைய திறமையை பற்றி நான் எதுவும் சொல்ல வேணாம். மிடில் ஈஸ்ட்டில் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, எந்த ஊர்லேருந்து வேணால் விமானம் ஓட்டுறதுக்கு ஆள் எடுப்பாங்க, பாகிஸ்தானில் அது மாத்திரம் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், பாகிஸ்தானுடைய விமானிகளுடைய திறமை அந்த மாதிரி. ஸோ அபிநந்தன் முன்னாடிலாம் இல்லை, அதுக்கு முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு 3rd ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் வந்து ஒரு 5th அது 2nd ஜென்ரேஷன், அதாவது 4.5. ஆமாம், அப்டேட்டடோட இருக்கக்கூடிய அது வந்து உங்களுக்கு 4th ஜென்ரேஷன். ஆமாம், 4.5 5th ஜென்ரேஷனை காலி பண்ணி அபிநந்தன் அடிச்சார். ஸோ அப்போ அந்த விமானத்தோடைய விமானம் நல்லதா, விமானியோட திறமையா அப்படின்றது போச்சு. இங்கே விமானியும் பிரச்சனை, விமானமும் இல்லை போல இருக்குது, ரெண்டுமே சரியில்லை அப்படிங்கிறது தான் தெரியுது. ஸோ அப்போ இவங்களுக்கும் போர் வேணும். யாருக்கு? பாகிஸ்தானுக்கும் ஜஸ்ட் ப்ரூவ் பாயிண்ட், நான் திருப்பி அடிச்சு காமிக்கிறேன் அப்படின்றதுக்கு. எங்கள் விமானம் நல்லா தான் இருக்குது, F-16 இருக்கட்டும், F-22 இருக்கட்டும், F-35 இருக்கட்டும், நல்லா தான் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இவங்க பின்னாடியில் இயக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கும் தேவைப்படுது. சரி, பாகிஸ்தான் வார் அகெயின்ஸ்ட் டெரரில் எந்த அளவுக்கு உபயோகப்பட்டது? வார் அகெயின்ஸ்ட் டெரரில் ஒசாமா பின் லாடனுக்கு சோறு போட்டு 10 அடி காம்பவுண்ட் 15 அடி காம்பவுண்ட் வால் இருக்கிற ஒரு வீட்டில் 5 ஸ்டார் வாழ்க்கையை வாழ்வதற்கு உபயோகப்பட்டது பாகிஸ்தான், அவ்வளோதான். அந்த பாகிஸ்தானுக்கு எதுக்கு உங்களுக்கு வார் அகெயின்ஸ்ட் டெரருக்காக கொடுக்குறேன்னு சொல்லி அந்த போர்வையில் எதுக்கு நீங்கள் F சீரீஸ் விமானத்தை கொடுக்குறீங்க? மேஜர் நான் நாட்டோ அலைன்ற ஸ்தானத்தை எதுக்கு வச்சுருக்கீங்க? ஸோ இதெல்லாத்தையும் முதல்ல எடுங்க. இதெல்லாம் எடுத்துகிட்ட பிறகு தான் நீங்கள் வந்து பாகிஸ்தான் அப்படின்ற நாடு அதோட வேல்யூவேட் பண்ண முடியும், அது வரைக்கும் பண்ண முடியாது. அப்படி பண்ணாமல் நீங்கள் அதை எதுவுமே டிஸ்மேண்டில் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிட்டு நான் கொடுக்குறதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா, ஸோ பாகிஸ்தானை இயக்குறது யாருன்னு இப்போ எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களோட F-16 அபிநந்தன் காமிச்சிட்டாரு, F-22 புட்டின் காமிச்சிட்டாரு, F-35 திருவனந்தபுரத்து ஏர்போர்ட்லேயும் ஈரான்லேயும் பார்த்தோம் என்ன லெவலில் இருந்ததுன்ட்டு, ரெண்டுமே காலி. ஸோ ஆக மொத்தத்தில் இவங்களுடைய விமானம் எல்லாம் வந்து மேபி ஹாலிவுட் படத்தில் வேணால் நல்லா இருக்கலாம், இந்த பிளாக் ஹாக் டவுனு அப்புறமா ஒயிட் ஹவுஸ் டவுனு மாதிரி படம் எல்லாம் எடுத்து காமிக்கலாமே தவிர மற்றபடி ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த விமானத்தை நம்ம தலையில் கட்டுறதுக்கு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, இதை வாங்கியே ஆகணும், அதுக்கு நிறைய லாபிலாம் போயிட்டு F-35. ஸோ அது ஒரு வாரம் நீ இதை திருப்பி புதுசாக ஃபுல்லாக திருப்பி மாற்றி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நாட்டில் போய் இறங்குச்சுன்னா அந்த நாட்டில் முதல்ல அலோவ் பண்ணுவானா? இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான விமானம், இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற கேள்வியை தான் இந்தியா கேட்டுட்ருக்கு. ஆக மொத்தத்தில் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஏன் திரும்பி இன்னொரு தடவை எல்லை தாண்டி மீறுவாங்க அப்படின்னா, இவங்க கம்முன்னு இருந்தாலும் இவங்க பின்னாடி இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில், அதாவது அந்த விமானங்கள்லாம் நல்லா தான் இருக்குது, இந்த விமானம் வந்து ரொம்ப சப்ஸ்டாண்டர்ட்லாம் கிடையாது, இது போர் புரியும், வேறு எல்லா பிக்கப் எல்லாம் ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு காமிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் எ ஸ்மால் மிஸ்அட்வென்ச்சர் தே வில் டு இட். அதை பற்றி நம்ம பேசணுனாலே ஆசிமுனருடைய அந்த த்ரெட், அவர் கடைசியாக எப்போ ஹிந்துக்கள் மீது ஒரு வன்மத்தோடு ஒரு இதை பேசினாரோ அப்போ தான் பஹல்காம் நடந்தது. அப்போ என்ன நடந்ததுன்னா, இஸ்லாமியர்கள் இல்லாதவர்களை குறிவைத்து தாக்குதல். அதுக்கு முன்னாடி என்னன்னா ஹிந்துஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துக்களை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவ்வளோ ஒரு வெறுப்பை விதைக்கும் பேச்சு பேசினார். பஹல்காம் நடந்தது. அதே போல் இப்போ பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக வந்து எந்த இதையும் சொல்லாமல் நேரடியாக வந்து இந்தியாவை அட்டாக் பண்ணி சொல்கிறாரு. அவருடைய இந்த பேச்சு வந்தோடனே ஓகே ஆசிம் முனர் இப்படி சொல்கிறார் அப்படின்னாலே
அது வந்து கண்டிப்பாக அவங்க ஏதோ ஒரு அட்டாக்கை பிளான் பண்ணுறாங்க. ஆசிம் முனீருக்கு ஏதாவது ஒரு 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 கட்டாயம் இருக்கும். ஆசிம் முனீர் இஸ் அன் அப்பாயிண்டட் ஃபெயில்டு ஃப்ராட் மார்ஷல். இஸ் நாட் லைக் அவர் வந்து அதை ஏர்ன் பண்ணி வந்தார். ஆனால் இல்லை, தோற்று போனவனுக்கு அவனுக்கு மெடல் கொடுக்க மாட்டான். இந்த வடிவேலு காமெடி ஒன்று வரும், கப்பு தோத்தது நான் தான், எனக்கு தான் இந்த கப்பு அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்கினது நான் தான் அப்படின்ட்டு. அந்த அடி வாங்கின நான் தான், அந்த கப்பு எனக்கு தான்ற மாதிரி தான் ஆசிம் முனீருக்கு அந்த பதவி கொடுக்கப்பட்டது. பொறுப்பு கிடையாது, அது பதவி தான். ஓகேவா? ஏன்னா பொறுப்புன்றது ஜெயிச்ச பிறகு அவனுக்கு வர வேண்டியது பொறுப்பு. பொறுப்பு இல்லாமல் போருக்குன்னு போய் அடி வாங்கி கூட்டலும் பெருக்கலமாக ஸ்டிக்கர் ஒட்டின்னு வந்திருக்கிறதுக்கு அவங்க ஊர் ஜனங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. அதனால் அந்த ஒரு பேருக்குன்னு ஒரு நானும் ஜெயிச்சிட்டேன் பார் அப்படின்ற மாதிரி காமிக்கிறதுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அதை அப்பாயின்ட் பண்ணது சபாஷ் ஷெரீஃபா இல்லை டொனால்ட் ட்ரம்ப்பான்னு தெரியாது. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கார் அப்படின்னா, உள்ளூரில் அவ்வளோ பிரச்சனை போயின்னு இருக்கு. உள்ளூரில் அவருக்கு எதிராக அவ்வளோ பெருசாக போராட்டம்லாம் போயிட்டுருக்கு. உள்ளூரில் எக்கானமி டவுனாக போயிட்டுருக்கு. இவர் வந்து உக்ரைனில் ஒன்றும் பண்ண முடியல. காசாவில் ஏதோ பண்ணன்னு சொன்னார், அது திரும்பி பிரச்சனை ஆரம்பிக்குது. நம்ம பேசணும், அது முடியாது, அது அவ்வளோ சீக்கிரம். சும்மா பேருக்கு தான் அது. நானும் பெருசாக பூசி மொழிகி காமிச்சிட்டேன் பார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கே தவிர அது இப்போதைக்கு முடியாது. அது காசாவும் இவரோட ஃபெயிலியர் தான். இட் வாஸ் காசா வாஸ் இஸ் அண்ட் வில் பி த ஃபெயிலியர் ஃபார் த வெஸ்டர்ன் என்ன சொல்கிறது மிஸ்அட்வென்ச்சர். 1947லேருந்து அதுக்கு முன்னாடி இது அர்த்தம் ஊரில் நான் பட்டா போட்டு தரேன்னு ப்ராமிஸ் லேண்ட்னு சொன்னது வேறு. நான் வந்து இஸ்ரேலுக்கு தனி நாடு இருக்கணும்னு சொல்கிறேன், பாலஸ்தீனுக்கு தனி நாடு இருக்கணும்னு சொல்கிறேன், இந்தியாவோடைய ஸ்டாண்டை நான் ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணுறேன். ரஷ்யா அது, சைனா அது, இது மாதிரி இருக்க எல்லா நாடுமே இஸ்ரேலும் இருக்கக்கூடாது, பாலஸ்தீன் இருக்கக்கூடாதுன்ற இது கிடையாது. இந்தியாவோட ஸ்டாண்ட் தான் என்னோடய ஸ்டாண்டும். ஆனால் ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அந்த மாதிரி இருக்காங்களா, அந்த பிளான் பண்ணுறாங்களான்னா தெரியாது. அவங்க வேறு ஏதோ அந்த இடத்துல ட்ரை பண்ணுறாங்க. இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் வெல் ஃபார் தம். இதில் இஸ்ரேலையும் இழுத்து நடுத்தேரில் இழுத்து நிறுத்திட்டு போகாமல் இருந்தால் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இப்போ பார்க்க வேண்டியது என்னென்னா, காசாவில் இஸ் ஃபெயிலியர், யுக்ரைனில் ஃபெயிலியர். ஸோ அடுத்த தைவானில் கூட ஏதாவது பண்ணுவார். ஆப்ரேஷன் சிந்தூரில் அவராக மூக்க நுழைச்சார். நான் தான் பேசினேன்னு கடைசி வரைக்கும் எனக்கு கல்யாணம் சொல்லின்னு தெரிகிறார். ஸோ இதில் எதுலேயுமே அவர் வந்து சக்ஸஸ்ன்னு எதுவும் கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது ஸோ இதில் ஆசிம் முனீரோடைய அப்பாயின்மெண்ட்டு சபாஷ் ஷெரீஃப் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப கம்மி. சரி, சபாஷ் ஷெரீஃபாவது ஒழுங்காக ஜெயிச்சு வந்தாரானா கிடையாது. ரொனால்டோ அப்புறமா வந்து மெஸ்ஸி இவங்கெல்லாம் ஓட்டு போட்டு தான் சபாஷ் ஷெரீஃப் இன்றைக்கி அந்த பதவியில் உட்காந்துருக்கார். இம்ரான் கான் ஆட்சி ஒழுங்காக போயிருந்தது. இம்ரான் கான் ஆட்சி அதோட கண்ட்ரோலை மீறி சில விஷயங்கள் நடந்த உடனே இம்ரான் கான் கூட ஒரு ரொம்ப நெருக்கமானார். ஆமாம், சைனாவோட நெருக்கமானார், இந்தியாவோட நான் பேச முடிச்சு வந்தார் பதவி. அவ்வளோதான், ராங் டைம் அதான் சொல்லுவாங்க. அதாவது 22 பிப்ரவரி 2022 அங்கே ஆரம்பிக்குது வாரி, இவர் அங்கே உட்காந்துருக்கார். இந்தியாவோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நான் தயார் அப்படிங்கிறாரு. அங்கேருந்து இந்தியா மாதிரி நம்ம ஆனோம். இந்தியா பாரு, அமெரிக்காவோடையும் பேசுகிறான், ரஷ்யாவோடையும் பேசுகிறாங்க, 2 பேரோடையும் பேசுகிறாங்க. அப்போ நம்மளும் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதையாக இவர் போய் அங்கே பேசினது. அவள் தான் கிருமி வரதுக்குள்ளே அந்த நாட்டில் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸோ நீ எவன் எப்போ பிரைம் மினிஸ்டராக இருப்பான், எவன் எப்போ வந்து ஃபெயில்டு மார்ஷல் ஆவான்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் அது ஒரு அப்பாயின்மெண்ட்டே. நான் சொல்கிறது இந்த ஃபெயில்டு மார்ஷலோட அப்பாயின்மெண்ட்டு ஷபாஷ் ஷெரீஃபாக இருக்காது. ஏன்னா ஷபாஷ் ஷெரீஃப் ஹிம்செல்ஃப் இஸ் அ பப்பட். ஹீ இஸ் அ பப்பட் ஆஃப் த வெஸ்ட் கிரியேட்டட் டு அவாய்ட் இம்ரான் கான். இம்ரான் கானுடைய மெஜாரிட்டி, இம்ரான் கானுடைய அந்த, அதாவது இம்ரான் கானுக்கு நான் சப்போர்ட் பண்ணல, இம்ரான் கான் ரொம்ப நல்லவரெலாம் சொல்ல, அவங்க ஊருக்கு ஒரு, அதாவது பேயிலே மோசமான பேய் இல்லாமல் இது ஒரு நல்ல பேய் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கணும் இம்ரான் கான். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆள் அவங்க ஜனங்களுக்கு ஓகே பிடிச்சிருக்குன்னு அவங்க ஜனங்க எலெக்ட் பண்ண லீடரை தூக்கிட்டு வேற ஒரு ஆளை கொண்டு வந்து இப்போ வெஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு பிரதேசத்தில் சபாஷ் ஷெரீஃப்னு ஒரு ஆளை அப்பாயின்ட் பண்ணது வெஸ்ட்டு. ஈஸ்ட் பாகிஸ்தான் பங்களாதேஷில் யூனஸ்ன்ற ஒரு அப்பாயின்மெண்ட்டு, ஒரு பப்பட்டு அப்பாயின்ட் பண்ணது திருப்பி வெஸ்ட்டு தான். ஸோ இது ரெண்டுமே 1971க்கு முன்னாடி இருக்கிற சிச்சுவேஷனை ரிமைண்ட் பண்ணுது. 2 இடத்துலையுமே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வந்து தே ஹவ் எஸ்டாப்ளிஷ் தேர் என்ன சொல்கிறது பப்பட்ஸ் ரெஸ்பெக்டிவாக வச்சுருக்காங்க. அது அப்போ 1971 விட இந்த டைம் உங்களுக்கு கொஞ்சம் காஷியஸாக விளையாட வேண்டிய நேரமில் இருக்குது. அதனால் இந்த ஆசிம் முனீரோட கேரக்டரெல்லாம் வந்து நம்ம பெருசாக சீரியஸாக எடுத்துக்க முடியாது. அங்கே நீ பேசுகிறான்னா பேசுவாங்க, நிறுத்துறான்னு அவ்வளோதான். தவிர பொம்மலாட்டம் நடக்குது. அந்த பொம்மலாட்டத்தில் கயிறு யார் இழுக்கிறானோ அதான் பிரச்சனையே தவிர இந்த பொம்மை பிரச்சனை தான், நான் பொம்மை இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் அது வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டு அப்படிங்கிறது சபாஷ் ஷெரீஃப் அப்பாயின்ட் பண்ணல,
இல்லை பாகிஸ்தானோடைய அந்த ஆளும் வர்க்கம் அப்பாயின்ட் பண்ணல. அதையும் மீறி இந்த ஆளை காப்பாற்றுறதுக்காகவும் இந்த ஆள் பின்னாடி இருக்கிற சில இராணுவ தளவாடங்களை காப்பாற்றுறதுக்காகவும் சில அணு ஆயுத தளவாடங்களை அதோட ஃபெயிலியரை மறைக்கிறதுக்காகவும் இந்த ஆளுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டு, அவ்வளோதானே தவிர மற்றபடி எந்த ஒரு பெரிய அவர் பேசுகிறதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இதே அசீம் முனீர் நாமளே பேசியிருக்கோம், அமெரிக்காவோட மண்ணில் உட்காந்துக்கிட்டு இந்தியா மீது அணு ஆயுதம் போடுவேன். இன்னி வரைக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கம் ஒரு கண்டனமோ இல்லை ஒரு மறுப்போ அமெரிக்க மண்ணை தவறாக உபயோகித்து இந்த மாதிரி பேசிட்டார் அப்படின்ற ஒரு வார்த்தையோ இன்னி வரைக்கும் எந்த ஒரு அமெரிக்கன் காங்கிரஸ் பர்சனோ இல்லை ஒரு செனட்லேருந்து ஒரு உறுப்பினர் கூட யாரும் பேசுனதே இல்லை, பேசவும் இல்லை. இதை நம்ம இன்னொரு தடவை பதிவு பண்ணுவோம். அதனால் நாம் ரெடியாக இருப்போம். இந்த அசீம் முனீர் பேசியெல்லாம் அந்த அளவுக்குலாம் நடக்க போகிறதில்ல. அந்த மாதிரி அவர் வாயை அந்த ஆண் மண்ணாகனாலே அடுத்த நிமிஷம் அவருக்கு என்ன மாதிரி விழுன்னு தெரியும். நாம் எதுவும் பண்ண வேணாம், அவங்க மேற்கு பக்கத்துலேருந்தே அவங்க பார்த்துக்குவாங்க, நம்ம எதுவும் பண்ண வேணான்றதுல தான் பாகிஸ்தான் இருக்குது. அசீம் முனீரோட த்ரெட்டு வந்து அவருடைய த்ரெட்டா இல்லை சபா ஷெரீஃப் அந்த பாகிஸ்தானோட ஆளும் வர்க்கத்து த்ரெட்டா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கயிறுகளை ஆட்டும் பொம்மலாட்டக்காரனின் இந்த வார்த்தைகளான்றதை நம்ம பார்க்கணும். இந்த பொம்மலாட்டக்காரர்களின் அவர்களுக்கு இசைவுக்கு ஏற்ப இவர் ஆடுறாரு அப்படின்ற போது தான் ஆசிமனோட வார்த்தைகள். அவர் சொன்னது என்னன்னா, மிகப்பெரிய நீங்கள் இந்தியா மட்டும் ஏதாவது எங்கள் மீது தாக்குதல் பண்ணிச்சு அப்படின்னா, ஏதாவது மிஸ்அட்வென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட பதிலடி இருக்கும் அப்படின்னா, அது டிஃபென்ஸ் ரீதியாக இராணுவ ரீதியாக இழக்கிறது மட்டும் இல்லை, பொருளாதார ரீதியான தாக்கங்களும் பெரிய இதுவும் இழப்புகளும் இருக்கும் அப்படின்னு அவர் பொதுவாக சொன்னார். இது எல்லாரும் கோரிலேட் பண்ணி பார்க்கும்போது குஜராத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணெய் ரிஃபைனரி அதை தான் வந்து பாகிஸ்தான் வந்து ரொம்ப நாளாக குறி வச்சுட்டு இருக்குன்னு இன்டெல் ரிப்போர்ட் ஒரு மாதம் 1.5 மாதம் முடிந்து நம்மளே கூட பேசியிருக்கோம். ஸோ அதை தான் வந்து ஆசிம் ஒன்று சொல்கிறாரு. அது வந்து ரஷ்யாட்டேருந்து கச்சா எண்ணெயை வாங்கி செய்யக்கூடிய ரிலையன்ஸுடைய பெரிய ரிஃபைனரி. அது வந்து யூரோப்புக்கே சப்ளை பண்ணுது, அமெரிக்காவோட வயிற்றில் அடிக்குது, அவங்களோட எண்ணெய் பிஸ்னஸில் அடிக்குது. ஸோ அவருக்காக தான் அமெரிக்காவுக்காக தான் அவங்க பண்ணுறாங்களோ அப்படின்ற இது. அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரஷ்யன் லிங்க்டு அசட்ஸ் சம்திங் லைக் கூடங்குளம்ல ரஷ்யாவுடைய பங்கு இருக்குது. அதே போல் லக்னோவில் பார்த்தோம்னா பிரம்மோஸோடைய உற்பத்தியாளர் இருக்குது. இது போன்ற இடங்கள்லாம் கூட பாகிஸ்தானோட டார்கெட்டில் இருக்கிறாங்க. பியாண்ட் யுவர் ரீச்னு கூட அவங்களுடைய அவங்களுடைய ராணுவ அமைச்சர் கொடுத்தது சொன்னோம். பியாண்ட் அவர் முன்னாடி இருந்த ரீச்சை விட நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க இது நாள் வரைக்கும் ராஜஸ்தான் குஜராத்னு இருந்தாங்க, இம்முறை தமிழகம் வரைக்கும் கூட டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. என்னதான் அவங்களுடைய டார்கெட்டாக இருக்குது? தமிழகம் ரொம்ப சேஃபாக இருக்குது, அதாவது பாகிஸ்தானில் ரொம்ப சேஃபாக இருக்குன்னு நினைக்காதீங்க. தமிழகத்தில் கடல் ஓகேவா, நான் சொல்கிறது தான் 250-300 நாட்டிக்கல் மைல் போதும், அதுக்கு மேலே இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ் வந்துடும். யார் வேணால் எப்போ வந்து நிற்க வச்சாலும் தெரியாது. தமிழகம் எப்போவுமே த்ரெட்டில் தான் இருக்குது. நம்மளும் பார்டர் ஸ்டேட்டு தான். நம்ம வந்து காஷ்மீர் மாதிரி பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்குது, நம்மளும் பார்டரிங் ஸ்டேட்டு. ஸ்ரீலங்காவோட பார்டர் இருக்குது, ஷேர் பண்ணுறோம், நம்ம சி பார்டர் ஷேர் பண்ணுறோம். டியாகோ கார்சியா இருக்குது. ஸோ 300 கிலோமீட்டர் தான், அவ்வளோதான். 300 நாட்டிக்கல் மைல் வச்சுங்க, ஒரு 400-500 கிலோமீட்டர் வச்சுங்க. 500 கிலோமீட்டரில் ஒரு கப்பல் வந்து நிற்கிது. அந்த ரேஞ்சு நீங்களே சொல்கிறது, நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. ஸோ அப்படி இருக்குன்னா தமிழ்நாடு த்ரெட்டில் தான் இருக்குது. அதனால் இது அந்த பகுதியெலாம் இல்லை. அவரோட வார்த்தைகளை இன்னும் கொஞ்சம் நேரவே போகும். மிலிட்ரியாக நான் உன்னை பண்ண மாட்டேன், நான் வந்து எக்கனாமிக்கலாக பண்ணுவேன்னா நீங்கள் ஏன் சாங்ஷன்ஸ் நினைக்கக்கூடாது? நம்ம ஏன் சாங்ஷன்ஸ் நினைக்கக்கூடாது? நம்ம வந்து இவர் சொல்கிறது நான் பொருளாதார ரீதியாக அடிப்பேன் அப்படின்னா, பொருளாதார ரீதின்றது ஒரு தாக்குதல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இன்னைக்கு பொருளாதார இழப்புகள் இருக்கட்டும், ஆனால் இவரோட வார்த்தைகள் ஒரு மிலிட்ரியோடைய பர்சன் பேசுகிற மாதிரி இல்லை. ஒன்று டெரர் ஆர்கனைசேஷன் சீஃப் மாதிரி பேசின்னு இருக்கு, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக பேசுகிறேன் பொலிட்டிக்கல் பர்சன் மாதிரி பேசிட்டு இருக்காரு. ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இஸ் நாட் அ மிலிட்ரி மேன், இஸ் நாட் அ ஆர்மி சீஃப் ஆர் ஒரு அந்த மாதிரி ஒரு வார்த்தையே வரல. நம்மளுடைய ஆர்மியோடைய சீஃப், நேவல் சீஃப்லாம் பேசுகிறாங்களே, எப்படி இருக்குது பாருங்கள். தட்ஸ் ஜென்டில்மேன்ஸ் ஸ்பீச். இது வந்து ஒரு 2 எக்ஸ்ட்ரீமில் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது, இல்லைன்னா டெரரிஸ்ட்டு கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கே தவிர இதில் ரெண்டுத்துலேயுமே இவர் பேச வேண்டிய மாதிரி இல்லை. சரி, இவர் சொல்கிற அந்த எக்கனாமிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் வரும் இந்தியாவுக்கு அப்படின்னு எடுத்தாலுமே, அவர் சொல்ல வர்றது என்னென்னா, என் முன்னாடி ஒருத்தருக்கான் அவன் மேலே பொருளாதார தடை போடுவான், அவ்வளோதானே. ஸோ இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய ஆயில் மேலே தடை போடுவேன், அவ்வளோதானே. அர்த்தத்தை தான் பண்ண போகிறாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தது, இன்றைக்கி ஆஸ் வி ஸ்பீக், 2 கண்ட்ரீஸ், 2 ஆயில் கம்பெனிஸ் மேலே, ரஷ்யாவோட ஆயில் கம்பெனிஸ் மேலே சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க அமெரிக்கா இப்போ எக்ஸ்ட்ராவாக. ஸோ இது வரைக்கும் போட்ட 20,000க்கு மேலே 20,002. ஸோ 2 சாங்ஷன் வச்சுக்கோடான்னு சொல்லி போடுறாங்க. ஸோ அந்த 2 ஆயில் கம்பெனிஸ்க்கு போடும்போது அது யூரோப்புக்கும் அடி வாங்கும். சரி, இந்த ஹோல் உக்ரைன் எபிசோடு எதுக்காக வருதுன்னா, நார்ட் ஸ்ட்ரீம் பைப் லைன் வந்து ரஷ்யாவிலேருந்து ஜெர்மனிக்கு போகிறது வேணான்னு சொல்லி அமெரிக்கா தடுத்து நிறுத்துது.
ஜோ பைடன் ஆன் ஏர் சொல்லியிருக்காரு, வி நோ ஹவு டு ஸ்டாப் தட், வி ஹாவ் மீன்ஸ் டு ஸ்டாப் தட்னு. போலாண்டில் போன வாரம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. சபடேஜ் பண்ணது யுக்ரைனியன் மிலிட்ரி பர்சனல்ஸு. அவங்க வந்து அந்த பைப்லைன் உடச்சதுக்கு அவங்கள எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு விட்றேன்னு சொல்லிட்டு ஒரு வேர்டிக்ட் வருது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஆயில் தான் உனக்கு பிரச்சனை, அது நல்லாவே தெரியுது. ஸோ அந்த ஆயில் வந்து என்கிட்டேருந்து வாங்கணும், நான் சொல்கிறவங்ககிட்டேருந்து வாங்கணும், நான் சொல்கிற விலையில் வாங்கணும், நான் சொல்கிற கரன்சியில் தான் வாங்கணும். இதில் ஏதாவது ஒன்று மாறிச்சுனாலும் என்னோட இம்பேக்ட் குறைஞ்சிரும். நான் வந்து என்னோடய ஸ்தானத்துலேருந்து கீழே இறங்கிடுவேன். ஆனால் அந்த ஆத்திரத்தில் தான் இந்த ரஷ்யா உக்ரைனை இழுத்து விட்டாங்க. ஆல்ரெடி ரஷ்யாவோட ஆயில் உக்ரைன் வழியாக போயிட்டு இருக்கு. யுக்ரைனை பைபாஸ் பண்ணி பைப்லைன் போட்டது தான் உங்களுக்கு பிரச்சனை. ஸோ நான் சொல்கிறபடி போகணும் இல்லையா? ஸோ அந்த பைப்லைன் வழியாக போச்சுன்னா நான் உன்னை கேட்க மாட்டேன்ல, உன்னாலே அதாவது என்கிட்ட நீ கேட்கணும் பர்மிஷன் கிடையாது, எதுவுமே தேவையில்லை, நீ பாட்டு விற்றுப்ப, ஜெர்மனி பாட்டு வாங்கி போயிடுவான். அப்படி வாங்கக்கூடாது, நான் சொல்கிறத மாத்திரம் தான் நீ செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தானே இப்போ யுக்ரைனை பக்கடக்காயாக யூஸ் பண்ணி இவ்வளோ பேர் செத்துருக்காங்க. 4 வருஷமாக ரஷ்யா பக்கமும் சாவறாங்கல்ல, இவங்க அந்த பக்கம் ஜாலியாக தானே இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ கூட டோமாஹாக் மிசைல் எதுக்கு கொடுக்குறேன்னு இப்போ பாய திறந்தது. இப்போ உக்ரைனுக்கு நான் வந்து டோமாஹாக் மிசைல் தரேன்னு புட்டின் ஃபோன் பண்ணி, இது மாத்திரம் வந்துச்சுன்னா ஈக்குவேஷனாக மாறிடும். இன்றைக்கி அவர் நியூக்ளியர் ட்ரில் போயிட்டுருக்கு, ட்ரையட் ட்ரில் போயிட்டுருக்கு. ஸோ எல்லா விதமான இது எல்லாத்துக்குமே பாருங்கள். ஸோ எக்கனாமிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் தானே இது ரஷ்யா மேலே. ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அடுத்தது இப்போ நம்மளோட ஆயில் கம்பெனிஸ் மேலே போட போகிறாங்களா? ஸோ அதை வந்து இவர் சொல்லி கேட்பாங்க அப்படின்னா, ஸோ ஹீ இஸ் இன் தட் பொசிஷன் டு டிக்டேட் த டர்ம்ஸ். அப்போ இப்போ இந்த இடத்துல யார் பவர்ஃபுல்லு? சபாஷ் ஷெரீப் பேசணுமா, இல்லை வேறு யாராவது பேசணுமா? பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் பேசணுமா, இல்லைனா மிலிட்ரி லீடர்ஷிப் பேசணுமா? மிலிட்ரி லீடர்ஷிப் பேசுகிறது இருந்தால் வெறுமனே இவர் வந்து ஆர்மி ரெடினஸை பற்றி பேசலாம், இல்லை அடி வாங்கினதை பற்றி பேசலாம், இல்லை இழந்த பேஸ்களை பற்றி பேசலாம், இல்லை கிரானா ஹில்ஸை பற்றி பேசலாம், அங்கே இருந்தது எப்படி இருந்தது, அதுக்கப்புறமா இது ஈஜிப்ட்லேருந்து ஏதோ பேக்கேஜ் வந்து தான். ஸோ இதெல்லாம் பற்றி என்ன பேசலாமே தவிர, இன்னும் அடுத்த அடி வாங்குறதுக்கு ரெடி அப்படின்னு வேணால் பேசலாம். அவ்வளோதான் இவரால் பேச முடியும். அதை தவிர நான் வந்து பொருளாதார ரீதியாக இம்ப்ளிகேஷன் நான் கொண்டு வருவேன், இம்ப்ளிக் பண்ணுவேன் உனக்கு ப்ராப்ளம் அப்படின்னா, ஸோ உன்னை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறது வேறு ஒருத்தங்க தான். ஸோ உன்னோட பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பை நீ சொல்கிறது கேட்க போகிறதில்ல. நீங்கள் அவங்க 2 பேர் நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னாலே சபாஷ் ஷெரீஃப் நடக்கிறதையும் இவர் பார்த்தீங்கன்னா யார் நம்பர் 1 யார் நம்பர் 2னே உங்களுக்கு குழப்பமாகவே இருக்கும். ஸோ ஹீ ஓன்ஸ் தட் பிளேஸ் அப்படின்னா தெர் இஸ் என்ன சொல்கிறது, ஆல்ரெடி தே ஹேவ் பீன் டேக்கன் ஓவர் பை த ஆர்மி. அவ்வளோதான் நான் சொல்கிறது. வந்து பாகிஸ்தான் வந்து பேரளவில் ஒரு ஜனநாயக நாடுன்னு காமிக்கிறாங்க, அவ்வளோதானே தவிர முனீரே பேசிகிட்டு இருக்காருன்னா இது சபாஷ் ஷெரீஃப் வேணா ட்ரம்ப்பை புகழறதுக்கு தனியாக வரதனை விடுவார்ல, அந்த மாதிரி வந்து நீ எதாவது பேசுகிறியா, நீ வந்து பேசி என்னை பற்றி புகழ்ந்து பாடு, அதில் வந்து நம்ம ஊர்லலாம் பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா மாதிரி தான் இருக்குது. ட்ரம்ப் ஒரு இடத்துக்கு போனாலே ஒரு 10 பேரை கூட்டின்னு போயிட்டு என்னை பற்றி நல்லா பேசுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கே தவிர இதில் வேறு ஒன்றுமே இல்லையே. அது நீ என்ன சொல்லணுமா, அது அன்றைக்கி நீ எனக்கு சொன்னியே அதே மாதிரி நீ திருப்பி சொல்லுன்னா இது என்ன மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ சபாஷ் ஷெரீஃப் பேச மாட்டேங்கிறார், ஸோ அசீம் முனீர் தான் பேசுகிறார். சபாஷ் ஷெரீஃப் பேசினா ட்ரம்ப்பை புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காரே தவிர அவர் நாட்டை பற்றி பேசுகிறதுக்கோ எந்த நாட்டிலேருந்து பிச்சை எடுக்க போகிறோன்றதை பற்றி பேசுறதுக்கு சபாஷ் ஷெரீஃப் ரெடி இல்லை. ஸோ அதை அசீம் முனீர் பேசினா ட்ரம்ப் பேச வேண்டியதாக பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ 3 இடத்துலேருந்து நம்ம பேச்சு கேட்க வேண்டியதாக இருக்குது. இதில் போகிறது கூட யூனிஸ் கேட்டது வேறு, ட்ரம்போட ஜெராக்ஸ், ட்ரம்போட புகழ் ட்ரம்போட புகழ். இன்னொன்று வந்து அந்த பக்கத்துலேருந்து சங்கி மங்கி எனக்காக வாழ்ந்துட்டு இருக்கான்ற மாதிரி யூனிஸ் ஒரு பக்கத்துலேருந்து கடும் கண்டனம்லாம் சொல்லிட்டு இருக்கு. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கே தவிர வி ஆர் இன் அ ஃபிக்ஸ் நோ. இப்போ நம்ம வந்து இப்போ யாரை அட்ரஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் பார்க்கணும். ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம பாகிஸ்தான் அட்ரஸ் பண்ணுறோமா, இல்லை பாகிஸ்தான் பின்னாடி இருக்கிற ஆளுங்களை அட்ரஸ் பண்ணுறோமா? ஸோ இதை வந்து நம்மளுக்கு கிளாரிட்டி வரணும்னா பாகிஸ்தான் வில் மேக் ஒரு கண்டிப்பாக ஒன்று அட்வர்ஸாக ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வச்சு சாத்தின பிறகு அவங்க அடங்குவாங்க. இன்டெல் ரிப்போர்ட்லேருந்து எல்லாமே இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த விண்டோ, நம்ம செப்டம்பருக்கு கடந்தாச்சு, அக்டோபரில் கடக்க போகிறோம். இன்னொரு லாஸ்ட் 10 days இருக்குது. ஆனால் த்ரெட் பெர்செப்ஷன் அதிகமாக இருக்குது. பிரதமருடைய ஆசியான் பயணம் ரத்தே கூட இதுக்கு ஒரு காரணமாக சொல்கிறாங்க, நிறையா சொல்கிறாங்க. நான் இதில் முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். தீபாவளிக்கு ஒவ்வொரு தீபாவளிக்கும் பிரதமர் ஒரு ஊருக்கு போகிறது வழக்கம். ஆனால் இந்த முறை எங்கே போகிறாருன்றதை கடைசி வரைக்கும் லிட்ரலி காலையில் எங்கே போய் இருக்காரோ அவருக்கு இருந்தது போகிறது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. திடீர்னு பார்த்தா கோவாவில் கர்வர் கோஸ்ட்டில் INS விக்ராந்தில் பிரதமர் நரேந்திர மோடி தீபாவளியை கொண்டாடுகிறார். அவங்களுக்கு அங்கே MiG-29 எல்லாத்துடைய ஏர் பவரையும் பார்க்குறாங்க, அங்கே உரையாற்றுகிறார், லஞ்சு சாப்பிட்றாரு. விக்ராந்த் INS விக்ராந்தில் அரேபியன் கோஸ்ட்டில், அரேபியன் சீயில், கோவா கோஸ்ட்டில் பிரதமர் மோடி, நம்ம இது என்ன மெசேஜிங், சிந்தூர் பற்றிலாம் பேசுகிறாரு.
முட்டி போட்டுச்சு பாகிஸ்தான்ன்றாரு. இது வேற ஏதாவது மெசேஜ்? இல்லை, எங்கள் கோவா போகிறது பெரிய தப்பு. அவர் கோவா போகிறதுக்கு கண்டிப்பான எலிஜிபிளான பர்சன். ஸோ பட் ஸ்டில் லைக் இது வரைக்கும் எந்த ஒரு தீபாவளியுமே அவர் வந்து தாய்லாண்ட்லேயோ அமெரிக்காலேயோ வேறு எந்த ஒரு நாட்டிலையோ கொண்டாடலை. குறிப்பாக கொலம்பியாலாம் கொண்டாடல. ஸோ மலேசியா பக்கமும் போகல. அதனால எல்லாமே இது வரைக்கும் மிலிட்ரி பர்சனல்ஸோட, ஸோ ஆர்மியோடைய தான் கொண்டாடி இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நேவியோட, ஸோ அவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் அவருடைய பிரைம் மினிஸ்டர்ல எல்லா டைமுமே வந்து லேண்டில் தான் இருக்காரு. நேவிக்கு இல்லை, அதுவுமே நம்ம சாதாரணமாக சொல்ல முடியாது. பார்டரில் இங்கே கொண்டாட முடியாது, அங்கே தான் கொண்டாடுவேன். அருணாச்சல் பிரதேஷ் போவியா போவேன், காஷ்மீர் போவியா போவேன். நான் எங்கே என் ஊர் ரான் ஆஃப் கட்ச் வரைக்கும் எங்கே வேணா என் ஊரில் நான் எங்கே வேணா கொண்டாடுவேன். உன்னால் எதுவும் பேச முடியாது அப்படிங்கிறத எல்லா இடத்துலையுமே, ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையுமே அவர் கொண்டாடி காமிச்சிட்டார். ஸோ இப்போ இதில் இன்னொன்று, இதுக்கு முன்னாடி பிரதமர்களும் இந்த மாதிரி கப்பல்களை உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஓலா அந்த மாதிரி, ஊபர் அந்த மாதிரி வேணால் யூஸ் பண்ணியிருக்காங்களே தவிர இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி புக்ஸ்க்கு ஒரு சம்மர் வெக்கேஷனுக்கு ஒரு முன்னாள் பிரதமர் வந்து நேவி ஷிப்பை பயன்படுத்தி குடும்பத்தோட போச்சு. அப்புறமா அந்த ஃபாரின்லேருந்து வந்த அதுக்கப்புறமா அவருக்கு தேவையான ஒரு பொருள் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஹெலிகாப்டர் பறந்து போய் திரும்பி வேணுன்றதெல்லாம் உண்டு. சின்னதாக ஒரு பொட்டி வேணும், அந்த பொட்டி இருந்தால் தான் வேணும்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டரில் போய் வேணும், இந்த கதையெல்லாம் இருக்குது. இன்னொன்று, அதே ஹெலிகாப்டருக்கு சம்மந்தப்பட்ட ஒருத்தரும் உள்ளே இருந்திருக்கிறது உண்டு. அதே மாதிரி இன்னொன்று, எட்வினா மவுண்ட் பேட்டன் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கண்ணீர் வடித்து இங்கேருந்து கப்பலில் பூ அனுப்பி அவங்கள வந்து கடலில் புதைச்சாங்க. அவங்களுடைய வில் படி கடலில் புதைக்கணும்னு சொன்னோன்னே அதை புதைச்ச இடத்துல பூ கொட்டுச்சு. இந்தியாவுடைய இராணுவ கப்பல், இந்தியாவுடைய கடற்படையை சார்ந்த கப்பல் ஐஎன்எஸ் திரிஷூல், அதில் கொண்டு போய் பூவை கொட்டினாங்க. அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த நாட்டுடைய கப்பற்படை. ஸோ அப்படி இருக்கும்போது கப்பற்படையில் போய் அவங்களோட தீபாவளி கொண்டாடுறது, அவன் நம்மளுக்காக குழந்தையெல்லாம் விட்டுட்டு போய் அங்கே கப்பலில் உட்காந்துருக்கான். ஸோ அவனோட நான் கொண்டாடுவேன்னு சொல்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. பாகிஸ்தானுக்கான மெசேஜ் என்னன்னா, போன வாட்டி தானே 1971 சரி, இந்த வாட்டி ஆப்ரேஷன் சிந்தூர்லேயும் ஒரே ஒன்று நீ அடி உன் கராச்சி போட்டு என்ன ஆகுது பாருன்னு நேவி சொல்லிச்சா இல்லையா? ஸோ நம்ம எல்லாருமே ஏர்ஃபோர்ஸை பற்றி பேசுகிறோம், ஆர்மியை பற்றி பேசுகிறோம். த ரியலி அன்சங் ஹீரோஸ் ஆர் அவங்க வந்து பேக்ரவுண்டில் இருந்து அவங்க பெருசாக பேசலைன்னாலும் அவங்களோட இம்பாக்ட் வந்து ரொம்ப பெருசு. ஆமாம், ரெண்டு ஒரு அதான் சொல்கிறாங்க, ஒரு அடி அடிச்சிருந்தானா அடுத்த அடி அடிக்கிறதுக்குள்ளே நீ மொத்தம் முடிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு நேவல் கமாண்ட் சொன்னதுக்கப்புறமா தான் அவங்க வாயை மூடினாங்க. இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் தே வில் லூஸ் கம்ப்ளீட்லி. ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எல்லா ஏர்பேஸும் காலி. அவங்களோட ஒரே போர்ட்டு, ஒழுங்கான போர்ட் அப்படின்னா கராச்சி தான். நான் வச்சு செஞ்சிருவேன்னு சொன்ன உடனே தான் கவனினாங்க. அதனால் நேவி ஹேஸ் லைக் ஃபுல் கிரெடிட்ஸ் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் 2 பேர் இவங்களுக்கும் உண்டு. இவங்களும் தன்னுடைய கடமையை ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க. இவங்க வந்து ஒரே ஒரு தடவை நீ ஒரு ஃபயர் மாத்திரம் பண்ணியிருந்தீங்கன்னா நீ முடிஞ்சதுடா கதை அப்படின்னு அதுக்கப்புறமா தான் நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் வாயை மூடிட்டு எல்லாத்தையும், அந்த ஃபோன் கால் வந்ததில்ல, எனக்கு டிஜிஎம்ஓ லெவலில் எனக்கு வந்து சீஸ் ஃபயர் வேணும்னு கேட்டதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன் வந்து நேவல் கமாண்டும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வேர் யூ வில் நாட் கெட் எனி திங். நீங்கள் எல்லாத்தையுமே ஏரில் கொண்டு வரலான்னா முடியாது. உங்களுக்கு ஒரே ஒரு ரிலீஃப் மெஷர் வரணுன்னா பெருசாக உங்களுக்கு அதுக்கு மேலே பெருசாலாம் எதுவும் வராது, ஷிப்பு வழியாக தான் வரணும். ஸோ உன் போர்ட்டை நான் தூக்கிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? உன் போர்ட்டை கூட தூக்க வேணாம், முக்கியமான உன்னுடைய நேவல் ஷிப்ஸ் எல்லாம் தூக்கிட்டேன் என்ன பண்ணுவேன்? ஸோ அந்த லெவலில் தான் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் டு கிவ் தம் அதுக்கான ரெக்கக்னிஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். இது வரைக்கும் கொடுக்க, அதாவது எப்போவுமே அதாவது இதுக்கு முன்னாடி இந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணாங்க, இதுவே பெரிய உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இன்னொரு தடவை வந்ததுன்னா அவங்க சிறப்பான ஒரு கவனத்தை பாகிஸ்தானுக்கு கொடுப்பாங்க. அப்படிதான் இந்த ஆசியான் பயணம் ரத்து இதுலேயே ஏதாவது இன்டெல் ரிப்போர்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க. பாகிஸ்தானுடைய த்ரெட் பர்செப்ஷன், ஐஎஸ்ஐ, சிஐஏயோட ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது? முதல் விஷயம், முதல்ல ட்ரம்ப்போட ஃபோன் பேசுகிறதே பயமாக இருக்குது. அது யாராக இருந்தாலும் சரி, அது மோடியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த கண்ட்ரியோட லீடராக இருந்தாலும் சரி, ஃபோனில் பேசுறது 2 நிமிஷம்னாலும் 20 நிமிஷம் பேசிகிட்டு இருக்காரு. இவங்க கூட பேசினான்னு பேசுறதே 2 நிமிஷம் தான், அது எதுக்கு எவ்வளோ நேரம் பேசுகிறேன்ற மாதிரி ரொம்ப நீட்டி பெருசாக நான் இதை பண்ணேன், அதை பேசினேன் எல்லாத்தையும் சொல்லி பிரதமரோட அந்த ட்வீட்டில் கூட தீபாவளி விஷயத்தில் பார்த்தோம்னா லாஸ்ட் லைன் பார்த்தோம்னா பயங்கரவாதத்துக்கு எதிராக ஒன்றிணைவோம், எக்ஸாக்ட்லி ஒரு லைன் எக்ஸ்ட்ரா பண்ணிக்காரு. தீபாவளி விஷயத்தில் ஒரு பயங்கரவாதத்துக்கு எதிராக ஒன்றிணைவோம்னு பிரதமர் ஆட் பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லை. இங்கே ப்ராப்ளம் வந்து ஒன்று தான், ட்ரம்ப் அவர்கள் வந்து பேசுறது ஒன்று, செயல்படுறது ஒன்றா இருக்குது. இது அமெரிக்கன் லீடர்ஷிப்பே அப்படி தான் இருக்குது. நீங்கள் பேசும்போது ஒன்று பேசுகிறீங்க, இது ஜனவரி மாதம் எப்போவுமே அப்படி தான், இப்போல்லாம் கிடையாது. அது பனாமா இஷ்யூலேருந்து ஜப்பான்லேருந்து எல்லா டைம்லையும் அதே தான். பேசுறது ஒன்று செய்வாங்க, செய்கிறது ஒன்று செய்வாங்க. அது வந்து ஜனவரியிலேருந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது.
பர்டிகுலர்லி இந்த ரெஜிம்க்கு அப்புறமா அப்படி தான் ட்ரம்ப்போட ரெஜிமில் அப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் பேசும்போது ஒன்று பேசுகிறீங்க, ட்ரேடை பற்றி பேசுகிறீங்க, டாரிஃபை பற்றி பேசிட்டு பாகிஸ்தானோட இனிமேல் சண்டை இல்லைன்னு இந்தியா சொல்லுச்சின்னு ஒருத்தர் ஒரு பிரசிடென்ட் லெவலில் இருக்கிற ஆள் சொல்கிறதுக்கு கொஞ்சமாவது ஏதாவது யோசிக்கணும்ல. இதை முதல்ல இந்த மாதிரி மோடி சொல்லுவாரா? முதல்ல இதை சொல்கிறதுக்கான சாத்தியக்கூறு ஏதாவது இருக்கா? நான் வந்தால் திருப்பி அடிப்பேன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசுகிறாரு மோடி பேசுகிறத வந்து ட்ரம்ப் வந்து சொல்கிறாரு, இல்லை பாகிஸ்தானோட இனிமேல் எந்த போருமே கிடையாது, என்ன ஆனாலும் பாகிஸ்தானை மன்னிச்சு விட்ருவோம், ஏதாவது கொஞ்சமாவது இருக்குது. அதனால தான் பேசுகிறதுக்கே பயமாக இருக்குன்னா, நான் ஆசியான் போனான்னு நேரில் பார்க்க வேண்டியிருக்கும். இப்போ ட்ரம்ப்பை மோடி அவர்கள் நேரில் பார்த்து பேசினார்னா ட்ரம்ப் நிறைய கதை வச்சுருப்பார். ட்ரம்ப் வந்து அசீம் முனீரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு மோடி அவர்களை கன்னடாவிலேருந்து நீங்கள் வரீங்களா இங்கே பேசலாமான்னு கேட்குறாரு. அப்போ மோடி அவர்கள் அதை வானான்னு சொல்லி அவாய்ட் பண்ணது ரொம்ப நல்லது. நம்ம பிரதமர் வந்து ரொம்ப நல்லது பண்ணார். அப்போ மாத்திரம் போயிருந்தாருன்னா பயங்கரமான கதையெல்லாம் வந்திருக்கும். ஸ்பீல்பர்க் ஆமாம் 3 பேர் நிற்க வச்சு நான் தான் மத்தியஸ்தம் பண்ணேன், ஆப்ரேஷன் சிந்தூர்னு ஒன்று நடக்கவே இல்லைன்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க. அதனால் இது வந்து பேசுறது அப்படிங்கிறது போகிறது, ஃபோன் எடுக்கிறதுக்கே பயமாக தான் இருக்கணும் ஆக்சுவலாக. ஏன்னா அப்படி தான் இருக்குது. நம்ம ஒன்று சொல்லிகிட்டு இருக்கோம், அவர் ஒன்று பேசிகிட்டு இருக்கார். பர்த்டே விஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 பக்கத்துக்கு எழுதுறாரு. நான் பேசுறது எவ்வளோ நேரம் இருக்கும்னு தெரியல. நேற்று தீபாவளி விஷ் தானே பண்ணேன், அதோட விட வேண்டியது தானே, டாரிஃப் ட்ரேடு அவ்வளோதானே. அவ்வளோதான். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன பெருசாக இருக்குது? இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம்தான் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஒன்றும் கிடையாது. இது வரைக்கும் 1947 இன்னி வரைக்கும் அமெரிக்கா பாகிஸ்தானோட தான் நின்று இருக்குது. இல்லை என்ன பெருசாக ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசுறதுக்கு இருக்குது? இன்றைக்கும் பாகிஸ்தான் தோல் மேலே கை போட்டு தான் நின்றுட்டுருக்கு. இதில் என்ன நட்பை பற்றி பெருசாக பேசி ட்ரம்ப் வேணால் மோடியோட பர்சனல் ரிலேஷன் பர்சனலாக வேணால் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாமே தவிர மற்றபடி எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. டாலருக்கும் இந்தியா ரூபாய்க்கான ரேஷியோ அவ்வளோதான், அது மாத்திரம்தான். அங்கே போனால் ரோடு நல்லா இருக்குது, 5 ஸ்டார் வாழ்க்கை வாழலாம்னு நினச்சிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். தவிர மற்றபடி அந்த டாலரோடைய விலை டாலருக்கும் இந்திய ரூபாய்க்கான ஈக்குவேஷன் குறைஞ்சதுன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் சொல்கிறது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரேஜியாக ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. இன்ஃபேக்ட் பாகிஸ்தானுக்கு தான் பெரிய இழப்பு இருக்கும் அமெரிக்கா கீழே போச்சுன்னா. இந்தியாவுக்கு ஒன்றும் பெரிய விஷயமா இருக்குல்ல. இன்ஃபேக்ட் இந்தியா இஸ் ட்ரைனிங் இட்ஸ் பிரெயின் ஃபார் தேர் டெவலப்மெண்ட். அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்போ நீங்கள் நேருக்கு நேராக இவரை பார்க்கணும் அப்படின்னா நேருக்கு நேர் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இவர் நிறைய கதை சொல்லுவார் இன்னும் எக்கச்சக்கமாக. ஸோ அதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு இருக்கலாம். இன்னொன்று இன்டெல்ல நீங்கள் நம்பவே முடியாது இவங்க ஒன்று சொல்லுவாங்க இன்னொன்று செய்வாங்க. எஸ்சிஓ மீட்டிங்கில் கூட லைஃப் த்ரெட்டாக இருக்குன்றாங்களே. எஸ்சிஓ மீட்டிங்கில் பிரதமர் வந்து புட்டினோட 45 நிமிஷம் அந்த காரில் போனதே புட்டினுக்கு கிடைத்த இன்டெலின் அடிப்படையில் மோடியை அசாசினேட் பண்ண ஸ்பெஷல் ஃபோர்ஸஸை வந்து சிஐஏ யூஸ் பண்ணதா ஒரு கான்ஸ்பிரசி ஆங்கிள், கான்ஸ்பிரசி தியரின்னு கூட சொல்லலாம். பட் ஆனால் அப்படி ஒரு செய்தி இருக்குது, அப்படி ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு. இன்னொன்று நம்ம இழந்திருக்கோம்ல ஆல்ரெடி. லால் பகதூர் சாஸ்திரி நம்ம பார்த்துருக்கோம், டாஷ்கண்டில் பார்த்துருக்கோம்ல. இந்திரா காந்தியோடைய கேஸில் எனக்கு இன்னொரு ஆங்கிள் எனக்கு இன்னி வரைக்கும் அது வெறுமனே இந்திரா காந்தி அவர்கள் மட்டும் இல்லை, லால் பகதூர் சாஸ்திரி மட்டும் இல்லை, ராஜீவ் காந்தியோடது, ஹோமி பாபா. ஸோ இந்த லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே தான் இருக்குமே தவிர கலாம் அவர்களதிலே கூட சில சமயத்தில் சொல்லுவாங்க. ஸோ ஏன் அப்படின்ட்டு. ஸோ அடுத்த பிரசிடெண்ட்டாக அவர் ஆக்கிறதுக்கான ஒரு வேலைகளும் நடந்து கொண்டிருந்தன அப்போது. நான் சொல்கிறது கலாம் அவர்கள் இறப்பதற்கு முன்னால். ஸோ அடுத்த டேர்ம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏகப்பட்ட ஸோ கான்ஸ்பிரசிஸ் நிறைய இருக்குது. ஸோ இதில் ஹோமி பாபா பச்சையாக தெரியும், லால் பகதூர் சாஸ்திரி அவர்களும் தெரியும். ஸோ சில சமயத்தில் வெளிப்படையாக பேச முடியலனாலும் ஸோ இதெல்லாம் கான்ஸ்பிரசி இருக்குன்னு சொல்கிறது அது வந்து தப்பு இல்லையே. நான் வந்து கண்டிப்பாக ப்ரூஃப் இருக்குன்னு சொல்ல, ஆனால் கான்ஸ்பிரசி தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ அவாய்ட் பண்ணுறது நல்லது தானே. எனக்கு நீங்கள் இன்னொன்று சொல்கிறேன், 17 ஜூலை 2014 மோடி வாஸ் ரிட்டர்னிங் ஃப்ரம் யூரோப்லேருந்து வந்துட்டுருக்காரு. ரஷ்யா உக்ரைன் இந்த பகுதியில், உக்ரைன் பார்டர் ரஷ்யா பார்டரில் ஒரு பூக் ரக மிசைல் பின்னாடி வந்த இவரது முதல்ல போயிடுச்சு, பின்னாடி வந்த மலேசிய விமானத்தின் மீது அடிக்கப்பட்டது. நெதர்லாண்ட்ஸ்லேருந்து வந்த விமானத்தின் மீது தாக்குதல் பண்ணி 200 பேர் செத்து போனாங்க அந்த விமானத்தில். மோடி அவர்கள் பதவி ஏற்று 1 மாதம் தான் ஆனது கரெக்டாக. ஸோ அங்கேயே அவருக்கு லைஃப் த்ரெட் இருந்தது இல்லையா. ஸோ அப்படியெல்லாம் வச்சு பார்க்கும்போது we cannot take chances. அதுலேயும் இப்போ நீங்கள் ஆசியான் வந்து முக்கியமாக நான் வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ணேன். 4 வருஷம் மூடி வச்சுருந்தோம் உலகத்தையே, நேரில் தான் போய் சந்தித்து இது பெருசாக இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நான் இந்த சான்ஸை எனக்கு வந்து நான் இதில் எடுத்துக்கிறேன், வீடியோ கான்ஃபரன்சிங் எடுத்துக்கிறது தான் பெட்டராக இருக்க முடியும். ஸோ இதில் போகாமல் இருக்கிறதுன்றது பெட்டர் இந்த மாதிரி இடத்துல.
2-3 விஷயம். ஒன்று, லைஃபுக்கே இஷ்யூ இருக்குன்னா பரவாயில்ல, ப்ராப்ளம். என் ஊரில் நான் சேஃபாக இருக்கிறது தான் நல்லது. நான் வெளியூரில் போயிட்டு நாட் டு ப்ரூவ் பாயிண்ட் நான் போகணுன்னு அவசியம் இல்லை. 2வது, புட்டின் அவர்கள் வருவாரா இல்லையான்னு தெரியல. புட்டின் அவர்கள் இந்த ஆசியா சமிட்டுக்கு வரதா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. மோடி அவர்கள் போனா அவரும் போக மாட்டார் மோஸ்ட்லி. இல்லை, அவர் அதுக்கும் போல G20க்கும் போல புட்டின் அவர்கள் இங்கே வர்றாரு டிசம்பர் மாதம். ஸோ அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஸோ நம்மளுக்கு நிறைய விஷயம் போயிட்டுருக்கு. இங்கே இந்தியா ரஷ்யா கொலாபரேஷனில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம விடாம வேண்டாம். அதே மாதிரி முக்கியமாக சொல்கிறேன், அவர் வந்தாருன்னா இவர் ஒன்று பேசினா கூட அது எடுப்படாது. ஃபுல்லாக மீடியா ஹவுசஸ் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது? மேற்கத்திய ஊடகங்கள் மாத்திரம்தான் உலகம் முழுக்க செய்தியை கொண்டு போய் ராய்டர்ஸ், எஃப்பி தான் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொன்னாலும் அதான் கரெக்டுன்னு இருக்க மாதிரி ஒருத்தன் சைட் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கான். நம்ம ஊரில் இருக்கிற பிரச்சனையை அவன் இன்டர்நேஷனல் லெவலில் பண்ணிகிட்டு இருக்கான். இவன் சொல்கிறது அவன் சொல்லுவான், அவன் சொன்ன கடைசியில் யார் சொன்னானே தெரியாது. அதுதான் நியூஸாக இருக்குமே தவிர கடைசி வரைக்கும் வில்லன்ற ஒரே அவளால் தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. டிமிட்ரின்னு ஆரம்பிப்பாங்க எது கேட்டாலும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கே தவிர மற்றபடி யார் நல்லவன் யார் கெட்டவன்ற ஒரு நியூஸ் இவங்க சொல்கிறது தான் நியூஸுன்ற மாதிரி தானே இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் இவர் போகாமல் இருக்கிறது அவருக்கும் நல்லது, உலகத்துக்கும் நல்லது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நியூ வேர்ல்டு ஆர்டர் வரணும் அப்படின்னா அதுக்கு வி ஹாவ் டு வெயிட் ஃபார் சம் டைம். நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா ஹூஎவர் ஹாஸ் வெயிட்டட் ஒன். ஸோ அதனால் ஹி ஹாஸ் டு வெயிட். மோடி அவர்கள் இப்போது பொறுமை காட்பது நல்லது, வாயை திறந்து பேசாமல் இருப்பது நல்லது. ஏன்னா அதை தான் அவன் விரும்புகிறான். அவன் நீ பேசுன்றதாங்க கேட்குறானே தவிர பேசாமல் இருக்கிறது நான் உன்னை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும், மோடி அவர்களுக்கு தெரியும். அதனால் அவர் அழகாக டீல் பண்ணிகிட்ருக்கார். நம்ம அவர்கிட்டே விட்டுருவோம். எல்லாத்துக்கும் மேலே கடவுளோடைய அருள் அவர் மேலே இருக்குது. பஞ்சாப் ஆகட்டும், பீகார் ஆகட்டும், பீகாரில் பேசின ரேலியில் அவர் நின்று இந்த ஸ்டேஜுக்கு கீழே இருந்தது. பஞ்சாபில் கொண்டு போய் பார்டர்லேருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பிரிட்ஜு மேலே நிற்க வச்சு காமிச்சானுங்க. ஸோ எவ்வளோத்தையும் தாண்டி தான் வந்திருக்கார். எல்லாத்துக்கும் மேலே அதாவது யார் நல்லவனை கடவுள் கண்டிப்பாக காப்பாற்றுவார். அவருக்கு அதான் சொல்கிறேன், நீங்கள் என்னடா இப்படி பேசுகிறேன், கண்டிப்பாக ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன் இல்லாமல் ஒன் cannot do like this. ஸோ he is protected divinely as well as அவர் நம்மளுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கும் ஃபுல் கிரெடிட்ஸ் உண்டு. எல்லாம் தாண்டி தான் எல்லாத்துக்கும் மேலே. ஸோ he is protected. ஸோ அதனால் அவர் போகாமல் இருப்பது நல்லது, நம்மளுக்கு நல்லது. ஆசியான் நம்ம கூட சிங்கப்பூரை எடுத்துகிட்டு நீங்கள் ஆசியானை கவர் பண்ண முடியாது. சிங்கப்பூர் தான் மெயின். ஸோ அப்போ இந்த சிங்கப்பூர் நம்ம கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களான்னு மாத்திரம் தான் பார்க்கணும். அவங்க மூழ்கிட்டாங்களா? ஆமாம், அவங்க மூழ்கிட்டாங்க. அவங்க இந்தியாவையும் சைனாவையும் எப்படி நல்லா டீல் பண்ணுறாங்களா? பண்ணுறாங்க. அவங்க மற்ற நாடுகளுடைய அமைப்புகள் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்களா? புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லாவே புரியும் லீ குவான் யூ அவர்கள் மீது எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வைக்கப்பட்டது, அவர் எப்படி அவாய்ட் பண்ணிட்டு வெளில வந்தாருன்னு தெரியும். ஸோ அதனால் தே வில் பி. அப்போ டேக் சிங்கப்பூர், டேக் ஆசியான். அதனால் நம்மளுக்கு ஆசியான் மூலமாக நல்ல விஷயங்கள் நடைபெறும். ஆனால் இந்த ஆசியான் சம்மிட்டுக்கு நம்ம போய் தான் நடைபெறணும் அவசியம் இல்லை. ரொம்ப நன்றி திரு கணேஷ்குமார். நம்மளோட இருந்து ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப வைடான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் பல விஷயங்களை தெளிவாக பேசியிருக்காங்க. மிக்க நன்றி. ஜெயின் சார். ஜெய்.